அண்மை செய்தி. தாவேகா ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக வழக்கு 3 பேரிடமிருந்து ரூபாய் 2 கோடி ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகா ஆட்சியை கவிழ்க்க சதி செய்த வழக்கில் ஏற்கனவே 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது மேலும் 3 பேரிடம் விசாரணை தொடர்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்கும் விதமாகவும் சட்டப்பேரவையில சபாநாயகருக்கு எதிராக கொண்டுவரக்கூடிய தீர்மானத்தின் போது அதற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று கூறி ஊத்தங்கரை எம்எல்ஏ இருக்கக்கூடிய இளையராஜா அவர்களிடம் பேரம் பேசிய வழக்கில் ஏற்கனவே 12 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். தற்போது 3 நபர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில மேலும் விசாரணை நடைபெற்றிருக்கிற 3 பேரிடம் 2 கோடி வரை பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருநாவூர் சென்ற யூடியூபர் மூலமாக இளையராஜா என்பவரிடம் பேரம் பேசப்பட்டதாகவும் அடுத்ததாக கரூர் கம்பெனியை சேர்ந்த ரமேஷ் கார்த்திக் உள்ளிட்ட 11 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதே போல உசிலம்பட்டி எம்எல்ஏ இருக்கக்கூடிய விஜய் அவர்களிடம் பேரம் பேசியதாக கணேசன் என்ற நபரும் கைது செய்யப்பட்டார். இவர் திருநாவூர் சிங் ஓட்டுநர் கிருஷ்ணன் மூலமாக பழக்கமாகி உசிலம்பட்டி எம்எல்ஏவுடன் பேரம் பேசியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பெங்களூரை சேர்ந்த பைனான்ஸ் இருக்கக்கூடிய சேதுராஜன் என்ற நபரும் பைனான்சியர் ஹவாலா பணங்களை பைனான்ஸ் இந்த விவகாரத்திற்காக பணம் சப்ளை பண்ணுவதற்காக தயார் செய்து வந்ததாகவும் அது சென்னையில் உள்ள பலரிடம் அவர் பணம் கொடுத்து வைத்ததாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருந்த அதன் அடிப்படையில் தற்போது கொட்டூர் பகுதியை சேர்ந்த ஸ்ரீனிவாசன், பள்ளிக்கரணை பகுதியை சேர்ந்த வினோத் என்ற வெங்கடேசன், சாலிகிராமம் பகுதியை சேர்ந்த சரவணன் ஆகிய 3 பேரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கொட்டூர் பகுதியை சேர்ந்த கருணாநிதி, சரவணன், வினோத் வெங்கடேசன் ஆகிய 3 பேரிடம் விசாரணை நடைபெற்றக்கூடிய நிலையில 2 கோடி ரூபாய் பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே ஹவாலா பணம் 80 லட்சம் வரை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில மேலும் 2 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இது கைது நடவடிக்கை தொடரும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில இப்பொழுது 3 நபர்களை விசாரணை செய்து 2 கோடி வரை பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2 கோடியே 80 லட்சம் ரூபாய் பணமானது இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் 35 கோடி வரை தருவதற்கும் அதே போல இடைத்தரகர்களுக்கு 5 கோடி வரை ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு பேரம் பேசியதாகவும் அதன்படி இந்த திட்டம் தீட்டி பல்வேறு நபர்களை அணுகி இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு முயற்சி செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் வாங்கியிருக்கக்கூடிய நிலையில அவரும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கும் இந்த விவகாரத்தை தொடர்பு இருக்கிறதாக கூறக்கூடிய நிலையில தற்போது வரை 12 நபர்களும் தற்போது 3 நபர்களும் பிடித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்னும் கைது நடவடிக்கை தொடரும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.